3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தகப்பனுடைய அன்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். எந்த தகப்பனுடைய அன்பு? நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசுவின் அன்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் தியானித்தோம், நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின் தகப்பன். ஆமென். இரக்கங்களின் தகப்பன். இரண்டாவது சிட்சிக்கிற தகப்பன். மூன்றாவது நன்மைகளை தருகிற தகப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது நம்ம வாசித்த வேத பகுதியிலிருந்தே நமக்கு கூறப்பட்டிருக்கிற வார்த்தை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹைலைட், கடைசி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜீவனை கொடுத்து நமக்காய் அன்பு கூர்ந்தார். ஆமென். உங்களுக்காய் எனக்காய் தன் ஜீவனையும் கொடுத்த தகப்பன். ஆமென். ஒரு தகப்பனை குறித்து சொல்லும் பொழுது, அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை விட்டு தவிக்க விட்டு போயிட்டார். அப்போ அந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் பொழுது, எங்க அப்பா தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். அவங்க கேட்டாங்களாம், உங்க அப்பா தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு, உனக்கு எதுக்கு திருப்பி உங்க அப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பிள்ளை சொல்லிச்சான், எங்க அப்பாவுக்கு எனக்கு தேவையில்லை, ஆனா எனக்கு எங்க அப்பா தேவை. ஆமென். அப்போ பிரயோஜனமில்லாத ஒரு தகப்பனுடைய அன்பை ஒரு பிள்ளை எதிர்பார்க்குமே, ஆனால் உங்களை என்னை மீட்டெடுத்த பரம தகப்பனுடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடைசி நிலைமை, தன் ஜீவனை கொடுத்து உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். ஆமென். சும்மா இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, நீ இருந்தா தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமென். அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. அது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட வருஷம்தான். ஆமென். கல்யாணமாயி அந்த ரொமான்ஸ் பீரியட் முடியறதுக்குள்ள அந்த அன்பு தணிஞ்சிரும். ஆமென். உனக்காக நான் இருப்பேன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன், உனக்காக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த ரொமான்ஸ் பீரியட் ஒன்று வரும். ரொமான்ஸ் பீரியட்னா நீங்கள் இதுமாதிரி தப்புலாம் கிடையாது. புதுசாக கல்யாணம் பண்ண உடனே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது தெரியுமா, ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் தாண்டின உடனே அந்த அன்பு இன்னைக்கு தணிஞ்சு போயிடுது. ஆமென். அதுதான் அந்த உலகத்தினுடைய அன்பு. ஆனால் நம்முடைய பரம தகப்பனின் அன்பு, அவர் சிலுவையின் பரியந்தம் நமக்காய் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்க. இயேசுவின் சீஷர்கள் எல்லாம், அந்தோனியார், மத்தேயு, பேதுரு, இவங்க எல்லாம் உயிரை கொடுத்தாங்க, மக்களுக்கு இல்லை. ஆமென். உனக்கா எனக்கா அவங்க உயிர் கொடுக்கல, உனக்கா எனக்கா உயிர் கொடுத்தது இயேசு மட்டும்தான். ஆமென். பேதுரு செத்தது இயேசுவுக்காக, அந்தோனியார் செத்தது இயேசுவுக்காக. ஆமென். எத்தனை நிறைய பேர் செத்தாங்கல்ல, யோவானை தவிர எல்லாருமே செத்துட்டாங்க. யோவான் தான் கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம் சாவல, அவன் சாட்சியா இருந்து ஆண்டவருக்காய் வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்தான். பேதுருவை தலைகீழ சாவடிச்சான். அவன் சாவும்போது என்ன சொன்னான், அவர் சிலுவை அப்படி மறிக்க கூட எனக்கு தகுதி இல்லை, தலைகீழ அடிங்கன்னு சொன்னான். அப்ப இன்னைக்கு அந்த சபைகள் எல்லாம் அவங்களுடைய தோற்றத்தை ஏன் வச்சாங்கன்னா, இவங்க எல்லாம் இயேசுவுக்காக மரிச்சவங்க. ஆமென். இயேசு மட்டும்தான் உனக்காய் எனக்காய் மரிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு மட்டும்தான் இந்த உலகத்துல நமக்காய் தகப்பனா ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் இயேசுவுக்காய் கொடுத்தாங்க. நீங்களும் நானும் இயேசுவுக்கு தான் ஜீவனை கொடுக்க முடியும், மக்களுக்காய் ஜீவனை கொடுக்க முடியாது. ஆமென். இந்த உலகத்துல எந்த மனிதனுக்காக நம்ம ஜீவனை கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல மரித்த எல்லா மிஷனரி சாட்சிகளுமே இயேசு ஒருவருக்காக மட்டும் தான் ஜீவனை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இதை அவர்களும் அப்படிதான் போதிக்கிறாங்க, அவங்களும் தப்பா போதிக்கல.
புரிந்து கொண்ட மனிதனுடைய இயல்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ மனிதனுடைய அவன் ஏச்சு சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாத, மனுஷங்கிட்ட போய் வேண்டாத. அவர் தெளிவா சொன்னாரு, தைரியமா கிருபாசன இடத்துல சேரு. ஆமென். தைரியமா கிருபா சண்டைக்கு. அங்க நான் உனக்கு பரிந்து பேச நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆமென். நமக்கா யாரும் பரிந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் ஒரு திருச்சபை, ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டாது. அந்த லிமிட் கூட ஒரு அளவுக்கு தான் நிற்கும். நீங்கள் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிற வாழ்க்கை தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஜீவனை கொடுத்தார். ஆமென். எப்பொழுது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்லவனுக்காக இயேசு மரிக்கல. நீங்களும் நானும் பாவியா இருக்கும் போது இயேசு மரிச்சா. ஆமென். எப்படி இருக்கும் பொழுது? பாவியா இருக்கும் பொழுது. பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த உலகத்துல பாவியா இருக்கிற எல்லா மனிதனுக்காக, கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிடையாது. இந்த உலக ஜனத்தொகை எவ்வளவு? 100, அது இந்தியா மட்டும் இல்ல, இது 800 900 கோடி ஜனங்களுக்காக இயேசு மரித்தார். ஆமென். உலகத்தின் ஜனத்தொகை என்ன? உலகத்தின் ஜனத்தொகை என்ன? 900 கோடி. எத்தனை கோடி? ஆமா, 900 கோடி ஜனங்களுக்காக இயேசு மரித்தார். ஆமென். அதுல நீங்களும் நானும் ஒருத்தர். ஆமென். அப்ப தன் ஜீவனை கொடுத்து அப்பா அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. நேத்து கூட பாருங்க, எத்தனை பேர் மரிச்சு போனாங்க இல்லையா? ஒரு மனிதனுக்காக. ரொம்ப விசனமா பார்த்துட்டது என்ன ஆண்டு, ஒரு மனுஷனை பார்க்க போக ஜனங்க இவ்வளவு வாஞ்சா இருக்கிறாங்க. ஆமென். ஒரு மனுஷனை பார்த்து தன் உயிரே அங்க தெரியும், மூச்சு மூட இடம் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் போய் நின்னாங்கல்ல. ஆனா உனக்கா எனக்கா ஆண்டவர் மூச்சு கடைசி வரைக்கும் சிலுவையில விட்டார். ஆமென். அந்த ஆண்டவரை பார்க்க நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை நிரம்பி இருக்கு, சந்தோஷம்தான். ஆமென். ஆனா அது வார வாரம் நடக்கலன்றது ஒரு பக்கம் வேதனை. அல்லேலூயா. வார வாரம் அது நடக்க மாட்டுதே. இப்படி நிரம்பினாதான் கர்த்தர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவார். அதற்கு கொண்டு போக மாட்டார். எப்போ கொடுத்த இடத்துல நாம இயேசுவை வைராக்கியமே ஆராதித்து அந்த இடத்துல உண்டான காரியம் முடியுதோ அப்பதான் அடுத்தடுத்த கர்த்தர் கொடுப்பார். அது உங்க வீடா இருந்தாலும், உங்க வீட்டுல ஒரு வீடு இருக்குல்ல, இப்ப நீங்க சொல்லுவீங்க, இந்த வீடு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வீட்டுல நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனமகமே எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். நீ அந்த வீட்டையே உட்காந்துட்டு இது வீடா? ஒருத்தன் பிளாட்பாரத்தில் பத்துனுக்குறான். அவன் ஒருத்தனுக்கு வீடே இல்லாம ரோட்ல இருக்கிறான். அல்லேலூயா. எங்கப்பா இங்க ஒரு 4 பேர் இருந்தாங்களப்பா, கஷ்டப்பட்டு முன்னாடி கூட உட்கார வச்சு எங்க ஓட்டாங்களா கீழே? எதுக்கு இருக்கீங்க நீங்களா? தள்ள தட்டி உட்கார வைக்க விளையாண்டா போறீங்கன்னு நான் நல்லா நினைச்சேன். பசங்க அப்ரிஷியேட் பண்ணலாம், ஸ்கூட்டர் முன்னாடி வந்துட்டாங்க, அதில் ஓடி போயிட்டானுங்களே. சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா? சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர், வந்த உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இதுதான் இன்றைக்கு பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டு தான். உலகத்துக்காக என்ன வேணா செய்ய. ஒன்று கீழே உட்காந்துப்பான், படிக்கட்டில் உட்காந்து ஃபோன் ஒன்றுப்பா, அவ்வளோ வேற எங்கே போயிருக்க மாட்டான், இல்லை வெளியே நின்று இருப்பான். நான் உங்களை அனுப்ப மாட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு வசனம் கேட்கணும்ல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு உலக மனிதனுக்காக இவ்வளவு வைராக்கியமா இந்த உயிரே போனாலும் போக வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு உனக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்காக எந்த அளவுக்கு நாம இன்னைக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு உயிருக்கு மதிப்பில்லாத நிலைமை வந்துருச்சு. கடைசி நாட்களில் எல்லாம் இப்படிதான் ஆகும். எல்லா அன்பும் தணிந்து போற நாள்ல இருக்கிறோம். ஆமென். பணத்துக்கு தான் முக்கிய இடத்துக்கு இந்த உலகம் வந்துடும். ஆமென். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கா எனக்கா, ஏன்னா நல்லவனா இருக்கும் போது இல்ல, நாம் பாவியா இருக்கும் பொழுது. இது கட்டாயப்படுத்தினால வந்தது கிடையாது. பிதா நீ போய் ஜீவனை கொடுத்துதான் அவனை கட்டாயப்படுத்தல, அவர் அன்பை வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டது சிலுவையிலே. முதல் வாரம் கொஞ்சம் ஒரு காரியம் காட்டமா பேசினேன், கையை தூக்குறீங்களா இல்லையான்னு. ஏன் 15 நிமிஷம் ஆராதனை இல்லையா?
ஆனா கிறிஸ்துவனுக்காய் கையை தூக்கி தொங்கணும், ரத்தம் வடிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா ஒரு 5 நிமிஷம் கையை தூக்கி இயேசுவே அப்படின்னு சொல்லணும்னா கை வலிக்குது நமக்கு. உண்மைதான், நம்மளுக்கு கை வலிக்கும், கண்டிப்பா வலிக்கும். நம்மளுடைய ஹியூமன் பாடி அப்படிதான். ஆனா ஒரு பர்டிகுலர் மினிட்ஸ் நம்ம கை உயர்த்த முடியும். ஆமென், முடியும். ஆனா அதை கூட நம்ம இன்னைக்கு செய்ய விருப்பப்படுறது கிடையாது. ஏன் நம்ம உயர்த்தலாம் யாரு பார்க்க போறா? இயேசு பார்ப்பாரு. என் பிள்ளை கையை கூட எனக்காக உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லல, ஒரு அல்லையா சொல்லல, கொஞ்ச நேரம் கையை தூக்கி பாருனா பார்க்க மாட்டுதே. ஆமேன். ஆனா உனக்காய் 3 to 6 மணி ஜெபம் வரையிலும் அவர் கரம் துடித்து கொண்டு இருக்குது. உனக்கு கையை இறக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கையை இறக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு தேவைன்னா கையை இறக்கலாம். ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படியே இருக்கும். தூக்கணும், அதனால தூக்கியாச்சு. ஆனா அவர் கரங்களோ சிலுவையிலும் விரித்து கொண்டுதான் இருந்தது. ஆமென். உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கை மடக்கப்பட்டது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நின்று கூட ஆராதிக்க முடியாது நம்மளால. ஆனா அவர் 3ஆம் மணிலிருந்து 6ஆம் மணி வரை தொங்கிக்கிட்டு இருந்தார். ஆமென். தொங்குறது எவ்வளவு வேதனைன்னு கொஞ்ச நேரம் அந்த தம்புல்ஸ் அடிக்கிறாங்க பாருங்க, அது என்னப்பா அது? இல்ல தொங்குவாங்களே, புல்லப்ஸா? எத்தனை அடிப்பீங்க? அடிச்சா தானே தெரியுன்றீங்களா? யாருன்னா இருக்கிறீங்களா அந்த மாதிரி போய் புல்லப்ஸ் அடிச்சவங்க? மினிமம் ஒரு 50 அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க, அவ்வளோ தாங்காது உடம்பு. என்னப்பா ஒரு 10? நீ 5 தான் அடிப்ப. ஆமா, நம்ம பாடி கண்ட்ரோல் 5. 30 அடிக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரமா? எப்படி உட்காந்து எழுதிப்பீங்களா? அஸ்தி கீழே உட்காந்து 15 நிமிஷம் வைங்களேன். அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உடம்பு எவ்வளோ வேதனை இருக்கும்? இங்கே எல்லா சதையும் வலிக்கும், எல்லா சதையும் வலிக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 3ஆம் மணி நேரம் வரை 6ஆம் மணி நேரம் வரைக்கும் தொங்கிக்கிட்டே இருந்தார். பிடிப்பில்லை, பிடிப்பில்லை. இதுதான் அப்பாவுடைய அன்பு. ஆமென். இதை ஏற்றுக்கொண்டார். என் பிள்ளைக்காக நான் இதை ஏற்றாதான் என் பிள்ளை பாவம் மாறும். இதை ஏற்றாதான் என் பிள்ளை சாபம் மாறும். இதை ஏற்றாதான் என் பிள்ளையோட அக்கிரமம் மாறும். இதை ஏற்றாதான் என் பிள்ளை இந்த உலகத்தில் நல்லா இருக்கும். ஆமென். இதற்காக நம்முடைய தகப்பன் இதை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க அவர் நமக்கா. அதை 8:32 வாசிங்க பார்ப்போம். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். என்னங்க? சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காய் கொடுத்தார்னு சொல்லணும். அவர் பிதா சொந்த குமார் என்று பாராமல் எனக்காக தன் குமாரனை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காய் கொடுத்தார். கட்டாயப்படுத்ததுனால அல்ல. என் பிள்ளை இந்த உலகத்துல பாவத்தில் இருக்கக்கூடாது, என் பிள்ளை இந்த உலகத்துல சாபத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே, ஆனால் ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தம் சிந்து பார்த்தாச்சு, விடுதலை கிடைக்கல. மாட்டு ரத்தம் சிந்த பார்த்தாச்சு, விடுதலை கிடைக்கல. கோழி ரத்தம் சிந்தி பார்த்தாச்சு, விடுதலை கிடைக்கல. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாய் இறங்கி வந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல பலியாய் உனக்காய் எனக்காய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட அந்த தகப்பனின் அன்பு தன் ஜீவனை கொடுத்து வெளிப்பட்டது. ஆமென். வேற யாரும் உங்களுக்காய் ஜீவனை கொடுக்க முடியாது. ஆஸ் எ பாஸ்டர் இன்க்ளூடிங் யாரும் ஜீவனை உங்களுக்காய் கொடுக்கல. ஆஸ் எ பாஸ்டர் உங்களுக்கு டீச்சிங் பண்றார், அவ்வளவுதான். ஆமென். ஆனா ஜீவனை கொடுத்தது யாரு தான்? இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். பாவியா இருக்கும் போது நேசித்தார். அல்லேலூயா. பாவியா இருக்கும் போது மீட்டார். ஆமென். பாவியா இருக்கும் போது ரட்சித்தார். அல்லேலூயா. நல்லவனா இருக்கும் போது இல்ல. அல்லேலூயா. பாவியா இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் செஞ்சவர். இன்னைக்கு we have to authority. நான் சொந்த பிள்ளை ஆண்டவருக்கு. ஆமென். நான் ஆண்டவருக்கு சொந்த பிள்ளை. பாவியா இருக்கும் பொழுது இத்தனை செய்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு சொந்த பிள்ளையா இருக்கும் பொழுது என் நீட்ஸ் எவ்வளவு தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எனக்காக உயிரை கொடுத்தார். ஆமென். எனக்கு இயேசுக்கு அதிகாரம் இல்லாத போது எனக்காக எல்லாத்தையும் கொடுத்தார். இன்றைக்கு
அத்தாரிட்டி இருக்குது. அப்பா பிதாவே என்று அழைப்பது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப இவ்வளவு அதிகாரம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவார்? கைவிட்டுருவாரா? கைவிடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். ஆசீர்வதிக்காம போவாரா? கண்டிப்பா போக மாட்டார். அல்லேலூயா. நோயில இருந்து விடுக்காம போவாரா? போக மாட்டார். விடுவிச்சு தான் போவார். போராட்டம் மாத்தி தான் போயிடுவாரா? மாத்திட்டு தான் போவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அவர் கவனிக்காம இல்ல, கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். பூமி எங்க அவர் கண்கள் சுத்துது. ஆமென். எங்க எங்க நம்ம எங்க நடக்கிறோம்? ஆமென். எங்க உட்கார்றோம்? எங்க பேசுறோம்? யாருகிட்ட உறவாடுறோம்? ஆமென். யாரோடு பழக்கம் வைக்கிற? யாரோடு நேரம் செலவு பண்ற? we are all noted into 24/7. ஆமென். சர்வலன்ஸ் கேமரா. கரண்ட் போனா அந்த சர்வலன்ஸ் ஒர்க் ஆகாது. அந்த சர்வலன்ஸ் 24/7 வித்தவுட் என்னது ஈபி எல்லாத்துல ஒர்க் ஆகாது. ஆமென். இல்லையா? அப்படிதானே? வித்தவுட் ஈபில ஒர்க் ஆகிற ஒரே சர்வலன்ஸ் இதுதான், ஆண்டவர் கண்ணு தான். ஆமென். ஓடவும் முடியாது நம்ம, ஒளிவ முடியாது நம்ம. ஆமென். பார்வையிலிருந்து நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் பார்க்கிறார் தெரியுமா? உன்னை தண்டிக்க கிடையாது. ஆமென். எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது பிள்ளை. என் பிள்ளை எங்கேயும் போய் அவமானப்பட்டுற கூடாது. என் பிள்ளை எங்கன்னா போய் அசுத்தத்தில் நின்ற கூடாது. என் பிள்ளை எவங்கிட்டனா போய் சீர்கெட்டு போயிடக்கூடாது. என் பிள்ளை எங்கேயும் போய் ஏதாவது இழந்துடக்கூடாது. இதுக்கு தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சும்மா கிடையாது. நம்ம நினைப்போம் இந்த ஆண்டு எப்பயும் நம்ம எங்கேயும் போக விட மாட்டாரு. அப்படி இல்லை. உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணி பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அது பாதுகாக்கிற கரம் அது. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படாது. எல்லாவற்றிலும் அந்த தியாக செயல் அன்பிலே வெளிப்பட்டது. இந்த தியாக செயல் அவர் அன்பிலே வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம என்ன வாசிச்சோம்? ஒருவரும் கெட்டு போகாம, கெட்டு போதுனா அழிந்து போயிடக்கூடாது. ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த அழிவில நீங்களும் நானும் மாட்டிக்க கூடாது அப்படின்றது தான் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இல்லையா? ஒருவரும் கெட்டு போகாமல். கெட்டு போறதுன்னா என்னது? கெட்டு போனா என்ன ஆயிடும்? டிஸ்ட்ராய் ஆயிடும். அது அழிவுக்கு தான் போமே தவிர பயன்படாது. ஆமென். நீங்க பொருளை பாதுகாத்து வச்சிருந்தாலும் அதுல கொஞ்சம் காரியம் உள்ள வர வர மொத்தமா என்ன ஆயிடாது, அழிஞ்சு போயிடும். அப்ப ஒரு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. அந்த அழிவுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனோடு நாம் இணைக்கப்பட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்கு பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் ஆகிட்டே வருது. ஆமென். ஆண்டவர் நோவா காலத்துல வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், நான் மொத்தமா அழிக்க மாட்டேன். ஆமென். ஆனா நோவா காலத்துல இருந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்துல இருக்கும். ஆமென். இன்றைக்கு அதுதான் எல்லார் பார்வைக்கு முன்பதாய் வெளியரங்கமாய். இது எந்த மனிதனுக்கு இன்னைக்கு மறைக்கப்படலை. நீங்க உலகத்துல எங்க நடந்தாலும் நமக்கு நியூஸ் வந்துடும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நியூஸ் வந்துடும். ஏன்னா எல்லார் கையிலையும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆமென். எல்லார் கையிலையும் நோட்ஸ் உடனே வந்துடும். என்ன நடந்துச்சு இந்த இடத்துல, ஆப்பிரிக்கால இந்த காட்டுல என்ன ஆச்சு, அமெரிக்கால இந்த சந்தில என்ன ஆச்சு, அண்டார்டிகால அந்த பையன் என்ன பண்ணான். ஆமென். யூகேல இந்த வண்டி எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. இது எல்லாமே பர்టిక్యులர் டைம்ல நீங்க நோட்ஸ் வந்துருதே. எங்க அழிவு இருந்தாலும் உடனே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அந்த அழிவுக்கு தப்பிக்கொள்ளதான் இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென். அந்த அழிவு வருவதற்கு முன்பதாய் உங்களை என்ன இயேசு மீட்பார். என்ன இது? ஐயோ அம்மா, அவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த அழிவுக்கு முன்பதா இயேசு உங்களை என்ன மீட்டுவாரு. அதான் ரகசிய வருகை. ஆமென். ரகசிய வருகையில நம்ம மீட்கப்படணும். ஆமென். ரகசிய வருகையில நம்ம மீட்கப்பட்டாகணும். அதற்குத்தான் இத்தனை சபை, இத்தனை கூடுகை, இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம், இத்தனை குத்து, இத்தனை கண்ணீர், இத்தனை வேதனை. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னா ரகசிய வருகையில எப்படியாவது ஓடிடணும். இங்க இருக்கலான்னு நினைக்காத. நான் பரிசுத்தவான் இங்க இருந்து இல்ல, ரகசிய வருகைக்கு அப்புறம் நான் மீட்டுருவேன் அப்படின்னு நினைச்சினா உன் கைகளிலும் உன் நெத்திகளிலும் முத்திரை போடப்படும். முத்திரை இல்லாதவன் கொல்லவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது. ஆமென். இதை தாண்டி நான் எனக்கு தண்ணி வேணான்னு வைராக்கியமா சாவுறவன் தான் அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தன். ஆமென். கண்டிப்பா நீ வேணான்னு சொல்லுவோம். பிள்ளை அழுதா
பிள்ளை அப்பா அழுவோம், அப்பா தண்ணி வேணும், அப்பா சாப்பாடு வேணும், என்ன பண்ணுவேன்? ஏய் போயா, என் பிள்ளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு போய் நிற்ப. முடிஞ்சு போச்சு. இந்த ரகசிய வருகைக்கு தான் இத்தனை சபைகள், இத்தனை போராட்டத்தின் மத்தியில உங்களை எல்லாம் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே நோக்கம் இதுதான். நீ ரகசிய வரிகளை எப்படியாவது டேக்கர் ஆயிடணும். ஆமென். ரகசிய வரிகள் நம்ம சபையா எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்குத்தான் நம்ம இவ்வளோ தியாகங்கள் பண்றோம். நம்முடைய பணத்தை செலவழிக்கிறோம், நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், நம்ம ஜெப கொடுக்கையில கலந்துக்கிறோம். ஆமென். நம்மளால முடிஞ்சாலும் முடினாலும் வந்து நிற்கிறோம். நோக்கம் என்ன? ரகசிய வருகை எப்போ வரும்னு தெரியாது. இப்போ கூட சொல்லியிருந்தாங்க 22, 23, 24 வரும். ஏன்னா இஸ்ரேலில் இப்போ பண்டிகை நாள், எக்கால பண்டிகை நாள் இப்போ வரேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி யார் சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது? ஒன்னே ஒன்று விசுவாசிக்கணும். இன்னைக்கு வந்தாலும் நான் போயிடுவேன். இதே விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. என்னைக்கு வந்தாலும் போக ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு தான் வருவாருன்னு பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார். ஆமென். யாருமே அந்த டேட்டு டைம் சொல்ல முடியாது. சொல்றவன் அந்தி கிறிஸ்து, சொல்றவன் கள்ள போதகன், சொல்றவன் சத்தியத்துக்குள்ள இல்லாதவன். ஆமென். யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார், வெளிப்படுத்த முடியாதது அது. ஆமென். பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. தரிசித்து நடப்பதை காட்டிலும் விசுவாசித்து நடப்பது நல்லது. வசனம் அப்படிதானே சொல்லுது. தரிசனம் வருதோ வரல கவலைப்படாத, விசுவாசம் யாரு போதும். ஆமென். தரிசனம் பார்க்கல, நான் அதான் யோசிப்பேன், எனக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ எனக்கு பிரச்சனை இல்லை, சத்தியத்தை சொல்ல எனக்கு கிருபை தாங்க. ஆமென். அற்புதம் நடக்குதோ நோ ப்ராப்ளம், அதிசயம் நடக்குதா நோ ப்ராப்ளம். சத்தியத்தை சொன்னா அது நடக்கும், அது எனக்கு தெரியும். வசனம் உள்ள போக 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 டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஆமென். மனம் திரும்புவதை காட்டிலும் வேறு அற்புதம் ஒன்றும் கிடையாது. நீ மனம் திரும்பிட்டினா வாழ்க்கையில அற்புதம். மனம் திரும்பினா ஒவ்வொன்றா நடக்கும். அதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆமென். உன் சோல் தான் அங்க என்ன பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். நீ மனம் திரும்புவதை இயேசு எதிர்பார்க்கிறார். எந்த இடத்துல லாக் ஆயிருக்க அங்கிருந்து மனம் திரும்பி வெளியே வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அப்ப இயேசு உங்ககிட்ட எதிர்பார்க்கிற பெரிய அற்புதம், வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா எதுல இருந்து மனம் திரும்பணும்? உடனே இன்னைக்கே திரும்பிடு. இன்னைக்கே ரட்சணை நாள், இன்னைக்கே உனக்கு விடுதலை நாள், இன்னைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நேரம், இன்னைக்கே மனம் திரும்பிடு. நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. மனம் திரும்பிட்டா இன்னைக்கு இரவு வந்தாலும் ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன்னாடி போவார், நம்ம பின்னாடியே போகணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை சபைகளில் வைத்து பாதுகாக்கிற நோக்கம். கோழி தன் குஞ்சுகளை சிட்டையில் எடுத்து பாதுகாப்பது போல கர்த்தர் தாம் கொடுத்த சபையில வைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்க. எதற்கு? ஒரு நேரம் வரும், அன்னைக்கு கால் வரும். இன்னைக்கு நிறைய கால் வரும், நமக்கு தேவையில்லாத கால். ஒரு நாள் ஒரு கால் வரும். ஆமென். காலிங் ஃப்ரம் எவன் வரும். உன் போன்ல வராது, உனக்குள்ள வரும். காலிங் ஃப்ரம் எவன், மகனே வந்துரு. ஆமென். நீ அழகுபடுத்தி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி மேக்கப் போட்டு புது ட்ரெஸ் போட்டு நகை எல்லாம் போட்டு பாதுகாத்த சரீரம், ஆவி மட்டும் மேல போயிடும், எல்லா அம்போன் இங்கேயும் போயிடும். ஆமென். நீ பத்திரப்படுத்தி வச்சு 10,000 புடவை கட்டப்பார், அந்த புடவை இங்கேயே போயிடும், ஆவி மட்டும் மேல போயிடும். ஆமென். உன் ஆவிக்கு தான் மதிப்பு, உன் சரீரத்துக்கு மதிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமென். அதற்கு தான் இத்தனை போராட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஏன்னா அந்த பெரிய அழிவுக்கு நாம் என்ன பண்ணணுமா? பாதுகாத்துக் கொள்ளணும். நித்திய தண்டலிலிருந்து நாம் என்ன பண்ண மீட்கப்படணும். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லையா? முன்ன பதில் என்ன சொல்லுது? ஒருவனும் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்ப நித்திய ஜீவனா நித்திய தண்டனை ஒண்ணு வருது. இந்த உலகத்துல இன்றைக்கு தண்டனைகள்லாம் இருக்குது, ஆனா இந்த தண்டனையை காட்டிலும் நித்திய தண்டனை ஒண்ணு வருது. நித்திய காலமாய் நித்திய காலமா தண்டனை வருது. அந்த தண்டனையிலிருந்து நீங்களும் நானும் தப்பிக்கணும் தான் இயேசு ஜீவனை கொடுத்தா. ஆமென். ஏன்னா இங்க இருக்கிற தண்டனை 2 வருஷம் 1 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனா வரப்போற தண்டனை நித்திய காலமாய், அதுக்கு முடிவு இல்லை. ஆமென். நீ சாக நினைப்ப, சாக முடியாது. அது புழு அழியாது, அக்கினி குறையாது. கந்தகத்துல போட்டு எரிச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ இல்ல நூடுல்ஸோ இல்ல என்னவோ போட்டு வருன்னு வறுக்கிற அளவுக்கு அந்த நித்திய தண்டனை இருக்குது. ஆமென். இல்லையா? அந்த நித்திய தண்டனைக்கு தப்பிக்கணும்னு தான் உங்களுக்கும் எனக்கா இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். ஆமென். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவன் தப்பிச்சுப்பான். ஆமென். யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் தப்பிக்க முடியும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் உண்மை. விசுவாசிக்காதவன், அதனால தான் வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்து நடக்கிறவன் பாக்கியவான். காண்கிறவளை காட்டிலும் காணாதவன் பாக்கியவான். விசுவாசிக்காதவன். நீங்க நானும் இயேசுவை பார்க்கல,
ஆனா நம்புறோம் சீசனை காட்டிலும் நீங்கள் நடந்தா பாக்கியவான். ஆமென். மரியாதை தவிர நீங்கள் நடந்தா பாக்கியவான். ஏன்னா இயேசு மரியாள் இயேசுவை பார்த்தாச்சு, நீங்கள் நானும் இயேசுவை பார்க்கல. மரியாள் பாக்கியவதி தான் உலகத்துல, ஆனா அந்த உலகத்துல நீங்கள் நானும் பாக்கியவான் பாக்கியவதி. ஏன் இயேசுவை நம்ம பார்க்கல? அல்லேலூயா. இயேசுவை நம்ம பார்க்கல. ஆமென். அப்ப இதற்கு தான் இந்த ஓட்டம். அல்லேலூயா. நித்திய தண்டனை நம்ம என்ன பண்ணணுமா? மீட்கப்படணும். எதுக்கு? நித்திய ஜீவனை அடையணும். எங்க அடையணும்? நித்திய ஜீவனை அடையணும். இந்த உலகத்துல 50 இல்ல 60 இல்ல 70 பலத்தின் மிகுதியினால் 80, ஆனா வருத்தம், சஞ்சலம், பசித்தாகும். ஆனா நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குது, இந்த எட்டர்னல் லைஃப். அங்க போறதுக்கு தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். ஆமென். நித்திய ஜீவனுக்குள்ள நீங்களும் என்ன பண்ணணும்? போகணும். ஆமென். வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 34 36 வாசிங்க பாப்போம். கிறிஸ்துவே மரித்தவர். வாசிங்க. அவரே எழுந்தும் இருக்கிறார். எங்க வாசிக்கிறீங்க? ரோமரில் 8 இதுக்கு வாங்க, யோவானுக்கு வாங்க. அந்த வசனமா நல்லா தான் இருக்குது, அதுவும் கரெக்ட் தான். சோத்திர வாசிங்க, இது வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று. ஆமென். வாசிங்க வாசிங்க, இந்த வாசிங்க. ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை அடைவதற்கு அவர் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார், உன் பாவத்திலிருந்து. ஆமென். அடிமை தனத்திலிருந்து மீட்கும்படி தன் ஜீவனை இயேசு கொடுத்தார். ஆமென். உன்னை அடிமை தனத்திலிருந்து, இந்த பாவம் அடிமை, சாபம் அடிமை, அக்கிரமம் அடிமை, அநியாயம் அடிமை, போன் அடிமை, டிவி அடிமை, நாடகம் அடிமை, சினிமா அடிமை. ஆமென். நீ பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு இப்போ கல்யாணத்திலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விசேஷமாக பேனர் அடிக்கிறாங்க. 10 கட்டளை மாரி ஒரு கட்டளைக்கு ஒரு அம்மா பேனர் அடிச்சு வச்சிருந்துச்சு. நம்மளுக்கு 10 கட்டளை வருதுல்ல ஏத்தர் ஆகமத்தில், அந்த மாரி ஒரு அம்மா வெளியே 10 கட்டளை, எனக்கு 10 ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி சொல்லுது. 6 மணிக்கு மேலே உள்ளே வரக்கூடாது, 6லேருந்து 9 மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நாடகம் பார்க்குற டைம். 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு படுத்துடணும், அது வீட்டு டைம். குடித்து விட்டு உள்ளே வரக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஸு கூடயும் நேரம் செலவழிக்க கூடாது. ஆமென். அந்த அம்மா ஒரு 10 கட்டளை மாரி போட்டுருந்துச்சு. அப்போ அந்த அம்மா ஒரு டைம் வச்சிருக்கா, 6லேருந்து 9 மணி வரைக்கும் நாடக டைம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் 9 மணிக்கு மேலே வராங்க உள்ள. ஏன்னா அதுக்குள்ளே வந்தால் டீ காப்பி கிடைக்க போகிறது கிடையாது. அது உக்காந்துச்சுன்னா நீ புதுசா படத்தை விட நீ சீரியல் எல்லாம் தான் காட்டிடுறான். படத்துக்காவது யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், இதன் பேர் தான் உள்ளே வரணும், இது இருக்க வரக்கூடாது. நாடகத்துக்கு அப்படி கிடையாது. அவன் பெட்ரூம் இருக்கிறத மொத்தமாக காட்டிடுறான் டிவிலேயே. இன்னைக்கு ட்ரெண்டிங் அதானே. ஒரு கணவன் மனைவி மேலே செலுத்துற அன்பை எடுத்து என்ன பண்ணுறான்? ரீல்ஸ் பார்க்குற, ரீல்ஸ் போடுறான். அந்த மனைவி கீழே விழுந்துடணுமா, ஒரு பிடிக்கணுமா, காலை வஞ்சா தாங்கணுமா, பாத்ரூம் கூட்டு போகணுமா, இதெல்லாம் ரீல்ஸ் போட்டு எடுத்து போடுறான்ல. அந்த ரங்கம் வெளியே வந்துருச்சுல. அதை நம்ம ஆளுங்க எவ்வளோ அழகாக வீட்டுக்கு அன்பு கூறுறாரு அவர் மேலே. நீ பார்த்து 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 நொந்து தான் சாகணும். அவன் சம்பாதிக்கிறான், அதில் அந்த ரங்கத்தை வெளியே காட்டி சம்பாதிக்கிறான். அந்த ரங்கம் உனக்கும் கணவனுக்கும் உரியது. ஆமென். இன்னைக்கு எத்தனை, அதாவது தன் மணியை வியாபார பொருளாக்கிட்டான் இன்னைக்கு எல்லாம். அதான் உண்மை. இதில் போய் எந்த பிள்ளைகளும் அடிமை ஆகிட்டாதீங்க. இனிமேல் நம்ம போட்டா வரோம், அவன் பணம் சம்பாதிக்க, இது விபச்சாரம். வேத இது விபச்சாரம் தான் சொல்லுது. எவ்வளோ அசிங்கம் தெரியுமா இதெல்லாம். ஒரு பெட்ரூம்ல ஒரு கணவன் மனைவி மேல காட்டுற அன்பை அவன் போட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறான். ஏன் இது விபச்சாரம்லாம்? வேற என்ன? 2 பேரும் சேர்த்து வித்துடுறாங்க எல்லாத்தையும், அவ்வளவுதான். இதுலலாம் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அவன் விற்கிறான், உனக்கா எனக்கா ஒரு விலைக்கரையும் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவில் போய் நம்ம ஆமென் மாட்டிக்க கூடாது எதுலையும். புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் வியாபாரம். ஆமென். நம்ம வியாபாரம் இல்லை,
நம்ம ஆண்டோட பிள்ளைங்க. ஆமென். இதுல கிறிஸ்தவ குடும்பம் நிறைய இருக்குது. அவன் போடுறதெல்லாம் பாதி வீட்டில் வசனம் மாட்டியிருக்கோம். பன்னாட பரதேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சர்ச்சுக்கு போற ஆள் அவன் பாஸ்டர் கூட என்ன பண்ண, சர்ச்சை விட்டு வெளியே போடான்னு அவனை அதான் சொல்லியிருக்கணும். ஆமென். சர்ச்சுக்குள்ள அவனை எதுக்கு கொண்டா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும், சீர்படுத்தும், சிதப்படுத்தும் அவனை சர்ச்சுக்குள்ள ஆண்டு கொண்டு வரார். ஆமென். நீ என்ன பண்ணாலும் ஓகே ரைட்டு பண்ணு, என்ன பண்ணாலும் செய், எங்க நின்னாலும் நின்று, எங்க ஓடினாலும் ஓடு, என்ன பண்ணாலும் பண்ணு சொல்ற சபையா இருக்கக்கூடாது. சொல்றத சபை இல்லை, அவன் பாஸ்டர் கிடையாது. ஆமென். இந்த சீர்படுத்தி சதப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போற வழியே சபை காட்டுது. இயேசு கொடுத்த உபதேசத்தை சபை காட்டுது. ஆமென். அதற்குத்தான் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்க அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவன்னா எத்தனை வருஷம் வாழ போறீங்க? நித்திய 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 காலமாய் முடிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத நித்திய ஆக்கின, முடிவில்லாத நித்திய ஜீவன். ரெண்டு இடத்துக்கும் நீங்க போலாம். ரெண்டுக்கும் சாய்ஸ் கொடுத்துறாரு ஆண்டவர். டிக் பண்ணிக்கோ. ஆமென். என்ன சொல்லுவாங்க? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நித்திய நேரம் டிக் பண்ணிக்கோ, நித்திய பரலோகனா டிக் பண்ணிக்கோ. உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆண்டவர் நமக்கு சூஸ் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம சுயாதீனமா படைச்சிட்டார். அதனால தான் நன்மை தீமையை விலக்கி வச்சார். நன்மை தீமை, தீமை வகையா நன்மையை விளக்குனாரு இல்லையா? எதுவும் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். இவனுக்கு தெரிஞ்சா டேஞ்சர். ஆமென். ஆனா டேஞ்சர் கிட்ட தான் நம்ம ஆளுங்க போச்சு. நம்ம ஆளுங்க எப்போ டேஞ்சர்னு சொல்றோமோ அங்கத்தான் போவோம். மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நன்மை வரும், தீமை கூடவே வரும். இயேசு தீமன் மட்டும் சொல்ல நல்லா புரியுங்க. நன்மை தீமை அறியத்தக்கது. தீமைக்கு முன்பதாகவே இயேசு ஹோல் பண்றார். நன்மை வந்துடலாம் தேவ பிள்ளைகளே, தீமை ஒரு நாள் சேர்ந்து வரும். அதனால தான் ஒரு சில காலத்தை ஆண்டவர் நம்ம ஹோல் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே இந்த உலகத்தில் நமக்கு தேவை, ஆனா ஒன்று அவனுக்கு தகுதியானது கிடையாது. ஆமென். எனக்கும் ஃபுல் பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்க தெரியும், ஆனா அது எனக்கு தகுதி இல்லை. எனக்கு டீக்கல் நின்று ஃபூஃபுன்னு ஊத தெரியும், ஆனா அந்த தகுதி எனக்கு கிடையாது. அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆமென். எனக்கு ரோட்ல நின்று என்ன பண்ண தெரியும், அது லேடிஸ் தான் பண்ணுவாங்க. ரோட்ல நின்று சண்டை போடுறது கொடாட இல்லை, ஆனா நீ போடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கும் போடுற புது படத்தை பார்க்க தெரியும், பார்க்க கூடாது. ஆமென். அவர் படம் காட்டுவார். அல்லேலூயா. எது பெரிய ஸ்கிரீனு? நான் போயிருந்த போது அபிராமி தான் பெரிய ஸ்கிரீன். அந்த நாட்டில் அபிராமி தேட்டர் தான் பெரிய தேட்டர். போவாத படம் கிடையாது. எங்களை மட்டும் ஏன் போக சொல்லாதீங்க, போய் வாங்க, எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த நாட்களில் மாலம் தேட்டர் எல்லாமே ஒன்றாவது அபிராமி மட்டும்தான். ஆமென். அதனால எங்க சுத்தினாலும் நமக்கு பாயிண்ட் வந்துடும். எல்லா தேட்டரும் போயிட்டு வந்திருக்கிறேன், பணத்தை கொட்டுன்னு கொட்டி இருக்கிறேன். அதனால தான் பிச்சை எடுத்தேன் கொண்டாள். எத்தனை சோத்திரம். அல்லேலூயா. பிச்சை எடுக்க ரெடியாக இருந்தால் போய் கொட்டுங்க. ஆமென். எத்தனை சோத்திரம். அல்லேலூயா. எதுக்கு வந்தது? அவர் ஒரு படம் காட்டுவார் 70 mm ஸ்கிரீன்ல, அதை விட பெரிய 100 mm ஸ்கிரீன் வச்சுக்கோ. 100 mm படம் காட்டுவார். நீ பண்ணது, எங்க நின்னுது, எங்க போனது, எங்க வந்தது. இந்த போனதெல்லாம் இப்பதான் வெளியே உள்ள இருந்து வருது பாரு, அதெல்லாம் பண்ணது போனதெல்லாம் வரும் இல்லையா? எத்தனை சோத்திரம். நீங்க இங்க பாருங்க போதும். இல்லையா? எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டியோ அதுக்கு முன்பதாக செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு செய்யறதுக்கும் கணக்கு உண்டு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறவங்க ஞானஸ்நானம் எடுத்துருங்க. முந்தின பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்ப பிந்தி வந்த பாவம் தான் இங்க இருக்குது. அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு வழியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லப்பா. எல்லா பாவமும் ஒரு நாள் மன்னிக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதை மீட்கப்படி தான் ஜீவனை கொடுத்தார். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. ஆமென். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். நீங்களும் நானும் ஆடா இருக்கணுமே தவிர பண்ணியா இருக்கக்கூடாது. ஆமென். ஆடு சரியான இடத்துல தான் என்ன பண்ணும்? போனை வச்சிருப்பா, போனை வச்சிருவேன். ஆடு என்ன பண்ணும்? சரியான இடத்துல தான் மேயும். ஆமென். புல்லுல மட்டும்தான் என்ன பண்ணும்? ஆடு மேயும். அமர்ந்த தண்ணீர் ரெண்டையில் தான் ஆடு மேயும். மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆடு இருக்கும். பண்ணி அப்படி இல்லை, எங்க வேணா மேயும்.
குப்பையில மேயும், கூவாத்துல மேயும், ஆத்தோட்டத்துல மேயும், எவன் விட்டு உள்ள மேயாது. பார்த்துக்கிறீங்களா? பண்ணி எங்க வேணா பூந்து ஓடும். எவனை பத்திலாம் கவலை இல்லை அதுக்கு. அப்ப நீங்கள் நானும் ஆடு. ஆடா இருந்தா சந்தோஷம். ஆட்டுக்கு தான் தன் ஜீவனை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பன். ஆமென். கவனமாக, எச்சரிப்பாக, அன்பாக இருப்பார். அன்பை செலுத்த கொடுத்த தெய்வன் கவனமாகவும் இருப்பார், எச்சரிக்காகவும் இருப்பார். ஆமென். அதே போல தன்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். உன்னை அன்போடு நடத்துவார், உன்னை எச்சரித்து நடத்துவார், உன்னை கவனித்து நடத்துவார். ஆமென். அதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா மேய்ப்பன் என்பதுக்கு அடையாளம் என்ன? ஜீவனை கொடுத்து சிலுவையில் அதை வெளிப்படுத்தினார். ஆமென். தாவீது தான் சொன்னான். அண்ணன் கேட்கறான், டேய் எங்கடா ஆடை விட்டு வந்த? யார்டா விட்டு வந்த? உன்னை நம்பி ஒரு ஆடு கொடுத்தன, எங்க அந்த மந்த? ஆமென். அப்ப அவன் சொல்றான், ஆடுல இருந்தது. ஒரு நாள் என்ன வந்தது? ஒரு சிங்கம் அச்சுக்க வந்தது. சவுல்கிட்ட சொல்றான், அவன் சாட்சி சொல்றான். சவுல்கிட்ட போய் முன்னாடி நின்று என்ன ஆயிடுச்சு? போறா டேய், வேலை வெட்டிய போடுறான். முதல்ல எனக்கு இருக்கிற பிரச்சனை நீ வந்து வர நிக்கிற. யாரை பார்த்து? சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், எனக்கு இருக்கிற தலைவலி நீ ஒரு தலைவலி, போய் அந்த பக்கம் வரமா. அவன் வெட்டிங் சாவனா, நீ வந்து சின்ன பையன் முன்னாடி நிக்கிற. அப்ப அவன் சாட்சி சொல்றான். நம்ம சாட்சி ஒருத்தனை உயிர்ப்பிக்கணும். ஆமென். அவன் சாட்சி சொல்றான், ஒரு நாள் சிங்கம் வந்தது, நான் அதை பீறி போட்டேன். கரடி வந்தது, அதை நான் கிழித்து போட்டேன். ஆமென். அவன் சொன்ன உடனே ஏப்பா சரி அனுப்பவன முன்னாடி. ஆமென். அப்ப நம்ம சாட்சி ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும். இயேசுவின் சாட்சி நம்மளை உயிர்ப்பித்தது. ஆமென். அதற்கு யாரும் தாவீது சட்ட பண்ணா நம்பல. ஆனா அவன் சாட்சி ஆடுகளை காப்பாத்தணும். ஆமென். ஆடுகள். அதனால தான் மேய்ப்பர்கள் ஏன் கவனமா இருக்கிறாங்க உங்க மேல. உங்களை எப்படியாவது காப்பாற்றணும். எப்படியாவது எந்த உபதேசம் மாட்டிக்க கூடாது, எவங்கிட்ட போய் சீரழிஞ்சிடக்கூடாது. ஏன்னா உபதேசம். அப்போ உங்கள் மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த சிலுவை மரணத்தை அவர் எடுத்தார். ஆமென். எல்லாவற்றிலும் சிலுவை மரணம் ஒரு ஆடுகளை ரட்சிக்கிறது. ஆமென். சிலுவை மரணம் ஒரு ஆடுகளை ரட்சிக்கிறது. ஆமென். ஏசாயா எடுத்து வாசி ஜெபம் பண்ணுமா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம். பொறுமையா வாசிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க பாப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய தானே சுமந்து அக்கிரமருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. அநேகர் அக்கிரமங்களை அவர் நமக்காய் பாவத்தை பாராமல் மீட்டார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் அவரை விட்டு தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், சொல்லுங்க, என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். இது எல்லாம் எனக்காக உங்களுக்காக இயேசு கொடுத்த கிரயம். ஆமென். அக்கிரமத்தை பாவத்தை மன்னிப்பதற்காக கர்த்தர் இதை செய்தார். ஜீவனை கொடுத்து இதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மையாய் இயேசுக்கு. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? ஆமென். ஏன்னா அவர் உபதேசம் ஒரு நேரத்துல கண்டிப்பா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் பிரதான நோக்கம் என்ன? ஒரு ஆடும் எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது. ஆமென். அதுதான் ஜீவனை கொடுத்து அந்த ஆட்டை இயேசு மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு போற வழி கிடைச்சதான பிரதான நோக்கம் இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்ததுனால. வேற எதனாலே பரலோகம் திறக்கல. ஆமென். நம்ம செஞ்ச புண்ணியத்துல திறக்கல, நம்ம செஞ்ச என்ன பண்ணல தர்மத்துல திறக்கல, நம்ம செஞ்ச எந்த உதவினாலும் திறக்கல. இயேசு ஜீவனை கொடுத்ததுனால பரலோகம் திறந்தது. அல்லேலூயா. வேற எதுலயே பரலோகம் திறக்கல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போயிட்டீங்க. பரலோகத்துக்கு
ஒரே ஒரு ஆமைன்னு வச்சு நீ கத்தர் ஆசீர்வதிப்பாடுறா. பரலோகத்துக்கு போயிட்டீங்க, இப்போ வாங்க விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அது பிதா நிற்கிறாரு, பிதா கேட்பாரு, எப்படி நீ உள்ள வரலாம்? இந்த சபையில் யாரும் கேட்க முடியாது, உள்ள யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம், இது அவருடைய வீடு. ஆமென். ஆனா பிதா அங்க நிப்பாரு, எப்படி நீ உள்ள வந்த? யார் உனக்கு வழிகாட்டினா? யோவான் கேட்ட மாதிரி, விரியன் பாம்பு குட்டியே, வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறையே, கலரா வந்துட்டு இப்படி சொல்றாரு, வெள்ளை எடுக்கப்பட்ட கல்லறையே எப்படி உள்ள வந்த? வரம் கோபத்துக்கு யார் தப்பிக்க உனக்கு வழிகாட்டினா? என்ன சொல்லுவேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டு வந்திருக்கிறேன். அவனுக்கு ஒரே மனுஷன் தான் பரலோகம் திறக்கும். அப்பதான் அந்த வாசல் ஆண்டவர் திறப்பார். ஆமென். உண்மை முத்தமான ஊழியக்காரனே, எஜமான சுதந்திரத்தில் பிரவேசி. ஆமென். வேற ஒருத்தருக்கும் பரலோகம் திறக்காது. ஆமென். ஏன்னா இன்னைக்கு மனிதனை கடவுளாக்கியாச்சு, பாஸ்டர் கடவுளாக்கியாச்சு, எல்லாரையும் கடவுளாக்கியாச்சு. இயேசு ஒருத்தர் தான் கடவுள், இயேசு ஒருத்தர் தான் தெய்வம். ஆமென். உன்னை கண்காணிக்க, உன்னை மேய்க்க தான் பாஸ்டரை தவிர உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போற பாஸ்டர் கிடையாது. உனக்கு வழியே காட்டுவாங்க, உபதேசிப்பாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. கடைபிடிச்சா ரைட்டு, கடைபிடிக்கலன்னா ரைட்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ விட்டுரு, களை விட்டுரு, நல்லா வளர்ந்து வருது, விட்டுரு, கலையை விட்டுரு, நான் மொத்தமா எடுத்துக்கிறேன். இப்ப நீ கலையில கைய வச்சினா கோதுமை மணியை சிந்திரும். ஆமென். ஒரு நேரத்தில் எல்லாத்துக்கும் பொறுமையா போற நோக்கம் என்னன்னா, இப்ப நம்ம அந்த கலையில அந்த கையை வச்சோம் அப்படின்னா கோதுமை மணியை சேர்த்து பிடுங்க வேண்டியிருக்கும். ஆனால கொஞ்சம் வளரட்டான்னு விட்டு வளர்ந்து வரட்டும், நான் அறுக்கிறேன். ஆமென். அவர் அறுக்கிற நேரம் வரும், அப்ப கலையும் பிரிப்பார், கோதுமை மணியையும் பிரிப்பார். ஆமென். அந்த பதர் எல்லாம் காத்து கோப்பனையா போயிடும், கோதுமை மணி அவருடைய களஞ்சத்துல போய் சேரும். அல்லேலூயா. அல்லாஹ் இயேசு நம்மள இன்னும் உள்ள விட்டு வச்சிருக்க நோக்கம் அதான். ஆமென். நம்ம சரியா இருக்கணும், உள்ள விட்டு வைக்கல. அதான் முன்னாடியே சொல்லாச்சு, பொல்லாத தகப்பன், பொல்லாத தாய் சேர்த்துக்கணும், பொல்லாத தாய். ஆமென். நீயே உன் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து மொச்சி வச்சு ஊட்டி ஊட்டி வீட்டுக்காரருக்கு தெரியாம குத்து குத்து வளர்த்தி எடுக்கிறிய, ஜீவனை கொடுத்த தகப்பனுக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப உண்மையான போதகம், அதை யோவான் 10:12-13 வாசிங்க பாப்போம். யோவான் கடைசியா வாசி ஜெபம் பண்ணுமா? எனக்கு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க. மேய்ப்பனா இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமாய் அல்லாதவனுமான கூலியால் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான், ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவங்க கவலைப்பட மாட்டான். போதும், ஆடுகளுக்கு என்ன பண்ண மாட்டான். கூலியால் வேற, வேலையாள் வேற. ஆமென். கூலியாள் வேற, வேலையாள் வேற. கூலியாள் வருமானம் வந்தா போதும்னு விட்டுருவான், வேலையாள் விட மாட்டான். ஆமென். அல்லேலூயா. நீ எப்படி வேணா இருன்னு சொல்ற பாஸ்டர் வேலையாள் இல்ல, கூலியாள். நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற பாஸ்டர் தான் உனக்கு வேலையாள். ஆமென். அல்லேலூயா. கூலியாள் என்ன பண்ணுவான்? ஒரு நேரம் வரும், ஓனாய் வரும், எப்பா நான் தப்பிச்சா போதுன்னு விட்டு ஓடுவான். வேலையாள் அப்படி பண்ண மாட்டான். அந்த ஆடுகளை எப்படியாவது காப்பாற்றணும். ஆமென். இந்த ஆடுகளை எப்படியாவது, ஏன்னா கூலி ஆளுக்கு தேவை வருமானம் மட்டும்தான். சபை நடத்துவது வருமானத்துக்கு அல்ல. நாங்கள் பிழைப்பு நம்பி வரவில்லை, அழைப்பு நம்பி வந்திருக்கிறோம். ஆமென். அழைப்பு கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். கூலி வந்தால் நடத்துவார், கூலி வரனால் நடத்துவார். நீ சபைக்கு கொடுத்தால் நடத்துவார், நீ சபைக்கு கொடுக்கலாம் நடத்துவார். நீ ஜபத்துக்கு வந்தால் நடத்துவார், ஜபத்துக்கு வரலாம் நடத்துவார். யாராவது நீ வந்தால் நடத்துவார், வரலாம் நாங்கள் விடுவ மாட்டோம். ஆமென். போன் வரும் திங்கக்கிழமை காலையில, 2 வாரம் போனா வீட்டுக்கு வருவோம். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், உங்களை இத்தனை தடவை கூப்பிடுறாங்களே, கொஞ்சம் கூட ஒரு நேரம் வரும் தேவ பிள்ளைகளே, இன்னும் கூப்பிடாத நேரில் ஒரு வரும். ஆண்கள் பக்கம் ரொம்ப டார்கெட் அதிகமாகுது, பின்னாடியே வரும், பிரதர் 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 பிரதர். நீங்களும் போறீங்க, பிஸி 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 பிஸி. ரொம்ப கவனமா இருங்க, பிஸி ஆகக்கூடாது. இயேசுக்கு தான் பிஸி ஆகணும். உன்னை ஒரு நாள் யாரும் கேட்காத நாள் வரும், அப்ப ரகசிய வர்க்கம் வந்துடும். அப்போ கேட்பீங்க, பாஸ்டர் காணமே, அவர் எங்கே போயிட்டார் எப்பயோ விட்டு.
எங்க இப்ப கூப்பிட வரலையே, வரமாட்டார். இப்போ அவர் போயிட்டார் முன்னாடி எப்பயோ. அந்த விசுவாசம் வரல, அந்த விசுவாசம் முன்னாடியே போயிடுச்சு. ஆமென். எங்க பாஸ்டர் அம்மா வந்து பாப்பா இல்ல, பாஸ்டர் அம்மா முன்னாடி போயிட்டாங்க எல்லாம் முன்னாடி எப்பயோ. சபையில எல்லாம் போயிடணும். அதுதான் உங்களை எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்குது. ஆமென். கட்டாயப்படுத்துற நோக்கம் என்ன? நீ பரலோகம் போகணும். உன்னால பாஸ்டருக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல, பரலோகத்துக்கு தான் பிரயோஜனம். பரலோகத்துக்கு தான் நீ லாபமா இருக்கணும். ஆமென். நீ கொடுத்தாலும் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன், நீ கொடுக்கலாலும் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன். எந்த வீட்லயுமே மூஞ்சி சுழிச்சிட்டு வர மாட்டேன், கொடுக்கலையேன்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நான் கூலியாள் இல்லை, நான் வேலையாள். என்னை வேலைக்காக வச்சிருக்கிறாங்க. என் வேலையை நான் இயேசு வர வரைக்கும் செய்வேன், இல்லை என் உயிர் போற வரைக்கும் செய்வேன். ஆமென். அதான் என் வேலை. அல்லேலூயா. ஏன்னா என் மேய்ப்பன் என்னை அப்படி நடத்தினார். பரம மேய்ப்பன் அப்படிப்பட்ட வழியை நமக்கு காட்டினார். ஆமென். ஓ நாய் வந்தா விட்டுட்டு ஓடுதில்ல, பிரச்சனை வந்தாலும் வந்து நிற்போம், போராட்டம் வந்தாலும் வந்து நிற்போம். நீ கொடுக்கும் போது மட்டும் வந்து நிற்க மாட்டோம். ஆமென். அப்படிப்பட்ட ஆள் நான் கூப்பிட்டாலும் வீட்டில் வந்து வாங்க மாட்டோம். உனக்கு கொடுக்கணுமா இங்க வந்து கொடு. ஆமென். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கணும், எங்க வந்து கொடுக்கணும்? அந்த தசம பாகம்லாம் சபைக்கு வரணும். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா பாஸ்ட் ஜெபம் பண்ணி வீட்டில் ஆசீர்வாதம், வீட்டில் கொடுக்குறதுல தசம பாகம் பண்டகசாலைக்கு வரணும். ஆமென். அது இங்க வந்து தான் ஆசீர்வாதமா மாறணும். வீட்டில் வந்தா கொடுக்குறது காணிக்க. ஆமென். அது நீ கொடுக்குற காணிக்க. அல்லேலூயா. அது தசமபாகத்துல வராது. இப்போ தசமபாகம் இங்க வரணும். வீட்டில் போடுற ஆளுங்க வர விசுவாசத்தை கொடுத்த ஆளுங்க கூடாது, பண்டகசாலைக்கு தான் தசமபாகம் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கேட்க மாட்டேன்ட்டு அல்லேலூயா. நாங்க எங்களுக்கு எதற்கும் யாருக்கிட்டையும் கேட்டதும் கிடையாது, நின்றதும் கிடையாது. ஆமென். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களை வச்சு தான் செய்வார். இந்த ஊழியத்தை உங்களை வச்சு தான் செய்வார். உங்களை வச்சு தான் செய்வார். உங்களை வச்சு தான் செய்வாரு. ஆமென். இல்லங்களா? இல்ல, உங்களை வச்சு தான் செய்வாரு. ஆமென். உங்களை உள்ள வச்சே செய்வாரு. நீங்க வெளியே இருந்தீங்கன்னா உங்களை வச்சே செய்வாரு. ஆமென். அதுக்கும் அவர் தயங்க மாட்டார், இதுக்கும் அவர் தயங்க மாட்டார். ஆமென். ஏன்னா அந்த ஆடு அவருக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஆடு அவருக்கு சொந்தம். நீங்க ரொம்ப நல்லா போகுது, என்னன்னு தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆடு அவருக்கு சொந்தம். ஆமென். சீக்கிரம் வர முடியுது, என்னன்னு தெரியல, ஸ்தோத்திரம். இந்த ஆடு அவருக்கு சொந்தம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்கள் இருக்குது. நான் போதும், இதோட போதும். என்ன நிறைய பாயிண்ட் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, 3 மணி நேரத்தில் எடுத்தது 3 வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம், தகப்பன், பாதுகாக்கிற தகப்பன் அவர். ஆமென். இதெல்லாம் பாயிண்ட். அப்புறம் போய் எங்கன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, தியானிங்க. அவர் வழி நடத்துகிற தகப்பன், பிரயோஜனமா இருக்க வேண்டியது என்ன பண்ணுவார்? போதித்து வழி நடத்துவார். அவர் தகப்பன், சுமக்கிற தகப்பன். பிள்ளைகளை சுமந்து, ஒரு தாய் தகப்பன் சுமந்து கொண்டு போறது போல தன் பிள்ளையை அவர் சுமந்து கொண்டு போவார். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் ஜீவனை கொடுத்ததுக்கு என்ன அடையாளம்? நீங்களும் நானும் தான். ஆமென். ஒரே அடையாளம் தான், நீங்களும் நானும் தான். இயேசு ஜீவனை கொடுத்ததுக்கு அடையாளம். அப்போ ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஒரு நேரத்தில் குறை இருந்தாலும் ஒப்பு கொடுத்து பரிசுத்த பந்தி எடுக்கணும். உன் பாவத்தை ஒப்பு கொடுக்கணும், அக்கிரமத்தை ஒப்பு கொடுக்கணும், அநியாயத்தை ஒப்பு கொடு. நீ பாவம் செஞ்சு கில்ட்டினஸாக இருக்காது. ஐயோ நான் பண்ணிட்டேனே, என்ன பண்ண போற, பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட சொன்னா மன்னிச்சிருவா. எப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, முடிஞ்சு போச்சு. அப்பாட்ட ஒப்பு கொடு, அர்ப்பணி. அதுக்காகத்தான் சபையில நேரம் கொடுக்குறோம். பந்திக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆராதனையா நேரம் கொடுக்குறோம். ஆராதனைக்கு சீக்கிரம் வந்து ஒப்பு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. சரி, ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அர்ப்பணி போறது. அப்ப அர்ப்பணித்து என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, பரிசுத்த பந்தி எடுங்க. ஆமென். கடைசிக்கு இந்த உலகத்துல பாவம் இருக்கும், அதனால நம்ம எடுக்காம போயிட முடியாது. ஒவ்வொரு மாதம் நமக்கு பரிசுத்த பந்தி இருக்குது. ஆயத்தப்படுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அது அப்பா என்ன அது? ஆமென். கெட்டகுமார முடிஞ்சு போச்சு. ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். சரி, மூடிட்டேன். கெட்டகுமார் என்ன பண்ண, அப்பாட்ட எல்லாம் கேட்டான், அப்பா கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணிருக்கணும்? அப்பா பக்கத்துல இருந்து வேலை பார்த்திருக்கணும். அவன் பண்ண தப்பு என்ன? அப்பாவை விட்டு ஓடினான். ஆமென். அப்பா விட்டு ஓடினான். அப்பாட்ட இருந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்குறோம், அப்பா கொடுத்துறாரு. ஆனா கொடுத்த உடனே கா கா பரபரன்னு பறந்துருது. ஆமென். பறக்காம இருந்திருந்தானா, அப்பா கூட இருந்தா எல்லாம் பாதுகாத்து இருந்து ஆசீர்வாதமா வந்திருக்கும். இன்னைக்கு வாங்குற வரைக்கும் தான் ஏசு 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 ஏசு. அப்புறம் நான் பாசு 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 பாசுன்னு ஓடிடுறீங்க. ஆமென். பாசுகிட்டையும் ஓடுறீங்க, பாசுகிட்டையும் ஓடுறீங்க. ஆமென். அப்பா கிட்ட நீங்க சண்டை போட்டு வாங்கலாம், அப்பா பக்கத்துல இருந்தா பாதுகாப்பு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அநேகர் இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை தான் திரிய அலையிறாங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுக்கு எப்போதும் வெட்டு ரெடியா இருக்குது. ஆமென்.
மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறவங்களுக்கு வெட்டி எப்பவுமே ரெடியா இருக்குது, ஆயத்தமா இருங்க. மேய்ப்பனை விரும்புங்க, அப்பதான் உனக்கு மேய்ச்சல் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பிரயோஜனமா இருக்க வேண்டியவர்களை போதித்து நடத்த வேண்டிய வழியை காட்டுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென், அவர் தான் வழி காட்டுறவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி சமூகத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒப்பு கொடுங்க.